உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். காவேரி, அழாத அழாத காவேரி. அப்பா, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்களேன். நீங்க அவசரப்பட்டு அவங்க கிட்ட எதுவும் போய் சண்டை போட்டுறாதீங்க. ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு தோணுது. எதுக்கு எடுத்தாலும் நாம தப்பு பண்ற மாதிரி அப்பா பேசிட்டு இருக்காரு. ஆனா அந்த பொறுக்கி தாசு பொண்ணு கேட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். அதுவும் இல்லாம அப்பா வேற அவனை நான் தான் வர சொன்னேன்னு சொல்றேன். சொல்லலனா என்ன, கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். என்ன நடக்குதுன்னு நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்து பார்க்கலாமே. காவேரி, அழாத காவேரி. அவங்க என்னதான் பேசுறாங்கன்னு முதல்ல பாப்போம். ஆரம்பமே சரியில்லை. இதுக்கப்புறம் என் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்க போகுது? எனக்கு வர கோவத்துக்கு காவேரி 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 என்ன பண்ற? காவேரி காவேரி, அவசரப்படாதடா, கொஞ்சம் அமைதியா இரு. அண்ணா இருக்கேன்ல, அவன் போட்டோம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அண்ணா, நம்புடா, அழாத. ஜனனி, கூட்டு வா, பாத்துக்கலாம். டேய், தைரியமா இரு. நீங்க போங்க, நான் காவேரி கூட்டிட்டு வரேன். நீ முதல்ல உட்காரு. உட்காருன்னு சொல்றேன்ல, உட்காரு. அக்கா, உங்க வீட்டுக்கு வந்து பழகின பிறகுதான் எனக்கு உங்களை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் நல்லா தெரிஞ்சது. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்களை விடுறதுக்கு எனக்கு மனசே வரல. நான் இப்படி பொசுக்குன்னு வந்து கேட்டுட்டேன்னு வருத்தப்படாதீங்க. ஆனா அவர் நீங்க வரீங்கன்னு சொல்லவே இல்ல. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாரு. அதான் திடீர்னு எனக்கு ஒண்ணும் புரியல. கவலைப்படாதீங்கக்கா, நான் உங்க பொண்ணை ரொம்ப நல்லா பாத்துக்குவேன். உங்க பொண்ணு கேம் பொண்ணு மாதிரி. யாருக்கு எப்போ என்ன அமையுதோ யாரால சொல்ல முடியும்? அதான் நானும் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு இருக்கேன். எனக்கு பையனை பத்தி அவ்வளவா தெரியாது. என் தம்பி கொஞ்சம் முன்கோபிதான், அதையெல்லாம் நான் மறுக்க மாட்டேன். அவன் ஆசைப்பட்டதுக்காக மட்டும் நான் இங்க அழைச்சிட்டு வரல. இந்த குடும்பத்தோட உறவு வச்சுக்கணும்னா அது பெரிய பாக்கியம். அதுக்காக தான் நான் அழைச்சிட்டு வந்திருக்கேன். கவலைப்படாதீங்கக்கா. ஆனா வேற யாரும் சொந்தக்காரங்க வரதா தான் சொன்னாரு. ஆனா நீங்க வந்திருக்கீங்க, அதான் ஏன்னு ஒண்ணும் தெரியல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சொந்தக்காரங்க யாரும் வரல, அப்புறம் நீங்க அதை பெருசுப்படுத்தணும். வந்திருந்தா இந்நேரத்துக்கு வந்திருக்கணும். அதான் அவங்க வரல. நாங்களும் பொண்ணு கேட்டு தானேக்கா வந்திருக்கோம். அப்ப இது கடவுளா பார்த்து அமைச்சு கொடுத்ததானேக்கா. கடவுள் அப்படிதான் நினைச்சிருந்தாருன்னா நான் எப்படி தடுக்க முடியும்? ஏண்டா ராசு, ஏதோ நம்ம தூரத்து சொந்தக்காரங்க வராங்கன்னு சொன்ன, இப்போ இந்த புள்ள வந்திருக்கு. வரேன்னு சொன்னவங்க வரல. அப்ப யார் வந்திருக்காங்களோ அவங்க கிட்ட பேச வேண்டியதானே. இவங்களையும் நான் தான் வர சொன்னேன். பையனுக்கும் காவேரியை பிடிச்சிருக்கு. இனி வந்தவங்க கிட்ட பார்த்து பேசுங்க. ரம்யா, மாமா போய் காவேரி கூட்டு வா. சரிங்க மாமா. ராசு, கேலண்டர் எடுத்து ஒரு நல்ல நாளா பாரு. என்னாலலாம் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. நீங்களே யாராவது பாருங்க, இல்லைன்னா வந்தவங்க கிட்ட பார்க்க சொல்லுங்க. என்னங்க எப்படி பேசுறீங்க? நீங்க பாருங்க. மாப்பிள்ள, கேலண்டர் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வரேன் மாமா. போறத பாரு. நல்லா ஐயோ,
இந்தாங்க மாமா. அவர்கிட்ட கொடுங்க. இந்தாங்க. இந்த மாசம் முதல் முகூர்த்தத்திலேயே ஒரு நல்ல நாள் இருக்கு. அப்பவே பண்ணிக்கலாமா? அதுக்கு முன்னாடி எதுவும் நல்ல நாள் இல்லையா? ஒரு மாசம் கூட பொறுத்துக்க மாட்டீங்களா? இல்ல, பேசிட்டோம், அப்படியே முடிச்சிட வேண்டியதானே, அதுக்காக தான். வேற என்ன, அதான் பேசி முடிச்சாச்சுல்ல. ஆமா, உங்க மனசளவு யாருக்கும் வராது. சரி, நடக்க வேண்டியது நடக்கட்டும். ஐயா உத்தரவு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே கையோட தட்டு மாத்திரலாங்களா? விசாலம், தட்டு எடுத்துட்டு வா. எடுத்து வரேங்க. ரொம்ப சந்தோஷங்க. நாங்க கிளம்புறோம். வரட்டுமா? வரேங்க. ஆ. என்ன தாசு, சந்தோஷமா? தேங்க்ஸ்க்கா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்க்கா. நீ நினைச்சா முடியாது எதுவுமே கிடையாதுக்கா. ஆனா மாமா முகமே கொஞ்சம் சரியில்லைக்கா. திரும்ப ஏதாவது குளறுபடி பண்ணி வேற யார் கூடயாவது ரிஜிஸ்டர் மேரேஜ் அது இதுன்னு பண்ணிட மாட்டார்ல, கொஞ்சம் பயமா இருக்கு. ஏண்டா இவ்ளோ சந்தேகப்படுற? அவர்தான் எல்லாரும் முன்னாடி ஒத்துக்கிட்டாருல. இல்லக்கா, சொந்தக்காரங்கெல்லாம் வர சொல்லியிருக்காரு, அதான் கொஞ்சம். அதான் அவங்க வரல இல்ல, அத அப்புறம் பாத்துக்கலாம். இதுக்கு மேல அவர் எதுவும் அசைக்கவும் முடியாது, எதுவும் யோசிக்கவும் முடியாது. நான் பார்த்து ரொம்ப சரியா உன் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன், சரியா? கவலைப்படாதடா, சந்தோஷமா இரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.